हरि ओम श्री कौशिकान्वय सुधाम्बुदि सीदबानुं श्री शुद्ध सद्व गुरुवर्य तनूजरत्नं श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्ज भृंगं श्रीमत्सुचक्रवरदार्यम् अहं प्रबध्ये श्रीशैले सदया पात्रं देभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रबध्ये पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मगताक्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवागान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्द्यं स्वं श्रीरसिद्धमध्यापयन्ती स्वोच्चिष्टायां सृजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूयैवा अस्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடியருள வல்லவள் விளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. முதலில் அடியேனுடைய ஆச்சாரியன் பரம்பரை அடியேனுடைய நாவிலிருந்து இப்போ பிரஜாபிக்க போகும் திருப்பாவை உரையை அடியேன் மனத்திருந்தும் நாவிலிருந்தும் மொழிந்தருள அடியேனுடைய ஒன்னான் ஆச்சாரியனை சுத்த சத்வ மன்னன் முதல் 25 தலைமுறை ஆக வந்திருக்கும் ஆச்சாரியர்களை தியானித்து இதை என் மனதில் ஆச்சாரியர் இருந்து அவர் வாய்மொழியாக மொழிந்து தர பிரார்த்தித்துக் கொண்டு தனியன் சொல்லிக்கொண்டு இந்த சிறிய விளக்க உரையை உங்கள் முன்பு பிரஸ்தாபிக்க விழைகிறேன். இப்பொழுது நமது விஷயம் மார்கழி மாதத்தில் இன்றியமையாத மிகவும் முக்கியமான நமது வாழ்வில் ஒன்றாயிருக்கின்ற திருப்பாவை வேதத்தின் சாரமாய சிறுமியாய ஆண்டாள் கூறிய திருப்பாவையை ஸ்மரித்து ஆண்டாள் திருவடிகளை அடைந்து பிரார்த்தித்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆண்டாள் எம்பெருமான் எல்லோரும் அருளி இதை செய்வதற்கு அடியேனுக்கு சக்தி கொடுக்கான் பிரார்த்திக்கிறேன். சிறுமியான ஆண்டாள் தன்னை ஒரு கோபியராக பாவித்து ஸ்ரீ கிருஷ்ணனை அடைய பாவை நோன்பிருக்கிறாள். இந்த பாவை நோன்பு நோற்பதற்கு உத்வேஷம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் புனிதமாய க்ஷேத்திரத்தில் ஒரு பாகவதர் ஸ்ரீமத் பாகவதம் உரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது யமுனை கரையில் கோபியர்கள் கூடி காத்யாயினி விரதம் இருந்து எம்பெருமானை ஸ்ரீகிருஷ்ணனை அடைந்ததாக கூற கேட்கிறாள் சிறுமி. அப்படி கேள்விப்பட்ட பொழுது பக்தி மனம் நிறைய உள்ள சிறுமியாகிய கோதை என்னும் ஆண்டாள் தான் ஏன் ஒரு விரதத்தை அனுஷ்டித்து கண்ணனை அடையப்பெறக்கூடாது என்று நினைக்கிறாள். அப்போ அது செய்வதற்கான சமயம் எது? மார்கழி மாதம் தானே. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியபடி சிறப்பு மிக்க பகவானுக்கு உகந்த மார்கசீர்ஷம் எனப்படும் மார்கழி மாதத்தில் பகவானை நினைத்து புருஷார்த்தம் அடைய நித்திய கைங்கரியம் அடைய பகவானை பக்தாவாக கிடைக்கவும் இந்நோன்பை மதி நிறைந்த
முடிநிலவு வைகரையிலே உள்ள பௌர்ணமி நாளில் தொடங்குகிறாள். பர்த்தாவை அடைவதற்காக ஒரு சிறுமி காத்தியாயனி விரதம் இருப்பவராக அதை வேறு வகையில் பாவை நோன்பாக நூற்கிறார் என்று கூறுவது சாதாரணமாக கூறப்படுவதாகும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதையெல்லாம் மிஞ்சி பக்தா கல்யாணம் என்பதெல்லாம் மனுஷ இச்சைக்குட்பட்டதால் அதை தவிர்த்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவின் திருவடிகளை அடைந்து நித்திய சூரிகளாய் பரமபதத்தில் வாழ்வாங்கு வாழ பூமாதேவியாகி ஆண்டாள் வழிகாட்டியாக அமைந்தார் என கூறுவர். ஆண்டாள் அவதாரத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் பெருமாளின் வராக அவதாரத்தோடு இணைத்து கூறுவர். எம்பெருமான் ஞானபிரானாய் பூவராக மூர்த்தியாய் அவதரித்து பூமாதேவியை ரட்சித்து மடியில் இருத்தி உரையாடிக் கொண்டிருக்கும் போது சிறிது வருத்தமாகவே இருப்பதாக உணர்கிறார். அப்போது எம்பெருமான் பூமாதேவியோடு கேட்கிறார், உன்னை காத்தேன், வேதத்தை கொடுத்தேன், உபரிடங்கள் தந்தேன், மக்களுக்கு பக்தியையும் கொடுத்தேன், வேறு என்ன வேண்டும், எதற்காக நீ வருத்தத்தோடு இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது பூமாதேவி தாயார் அல்லவா, தன் குழந்தைகள் எல்லாம் பூவலிகள் உள்ள எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் குழந்தை தானே, நன்மையே எய்த வேண்டும், அவர்க்கு மோட்சம் சீக்கிரம் பிராப்திக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீர் கூறிய 4 வேதம் பிராமணங்கள் இதெல்லாம் படிப்பதற்கு மிகவும் கஷ்டமானது. ஒரு மனுஷருக்குள்ள ஒரு ஜீவிதம் போராது. அதனால் உலகோருக்கு ஒரு சிறந்த வழியை கூறுங்கள் என்று கூறுகிறார். எப்பொழுதும் தாயார் என்பவர் குழந்தைக்கு சீக்கிரம் குணமாகி நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நினைப்பை லோகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பூமாதேவி கேட்க, சுருக்கமாக உலகோர் உய்ய வழி சொல்லும் என கேட்க, எம்பெருமானும் என்னை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நாளும் புதுமலரால் நீரால் பூஜித்து என்னை பிரார்த்திக்க சொல், நான் அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கிறேன், இதை உலகோர் உய்ய கூறுவாயாக சாதித்தருளுகிறார். அதை அனுகரிக்க பூமாதேவி ஆண்டாள் என்னும் கோதையாய் பெரியாழ்வாரிடம் வளரும் குழந்தையாய் திருப்பூர நந்தவனம் என்னும் இடத்தில் பக்தர்கள் பண்டிதர்கள் நிறைந்த திருவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தன் எனப்படும் பெரியாழ்வாருக்கு புதல்வியாக திருப்பூர நந்தவனத்தில் மிகவும் ஏற்றமுள்ள துளசி செடியின் திருத்துழாய் செடியின் அடியில் நின்று மகளாக கிடைக்கப்பெறுகிறார். பிறந்ததோ மிகச் சிறந்த ஊர், கிடைத்ததோ வேதங்கள் அனைத்தும் பயின்று வைத்திருக்கும் பெரியாழ்வார், வளர்ந்ததோ கண்ணனின் கதைகளை கூறி 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 கண்ணனின் கதைகளை இயம்பி ஏம்பி ஏம்பி பெரியாழ்வார் வளர்த்து இருந்தவர். என்னால் சொல்ல கேட்க வேண்டுமா? பெரியாழ்வாரால் எம்பெருமானின் பெருமையை சொல்ல சொல்ல கேட்டு அவரின் பக்தியை கோவில் கைங்கரியத்தை பார்த்து வளர்ந்து பக்தி முத்தி பெண்களின் 7 பருவத்திலே முதல் பருவமாகிய பேதை 5-7 வயசு ஆக இருக்கும் போதே எம்பெருமானால் ஏற்கப்பட்டு எம்பெருமானை சேர்ந்து ஒரு பக்தை எப்படி இருக்க வேண்டும், எப்படி பக்தி செய்ய வேண்டும், எதற்கு இலக்கணமாய் எம்பெருமானையும் பக்தியால் ஆண்டதால் ஆண்டாள் என பெயர் பெற்று விஷ்ணு சித்தன் எனப்படும் பெரியாழ்வார் துக்கிக்காதிருக்கும் வண்ணம் எம்பெருமானும் ஸ்ரீரங்கத்தில் ஏற்று ரங்கமன்னாராய் ஆண்டாளை அடைந்த புன்னகையோடு திருவில்லிபுத்தூர் சென்றடைந்து பக்தி செய்து தன்னை அடைந்த ஒப்பிலா கோதை ஆண்டாளோடு சந்தோஷமாக சேவை தரும் சலதாயினால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இரட்டை சிறப்புண்டு. ஏற்கனவே பொற்கிழி கிழித்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி நாராயணன் ஒருவனே முழு முதற் கடவுள், அவனே மோட்சமளிக்க வல்லவன் என்பதை அறுதியிட்டு பாண்டியன் நிரூபித்து பக்த சிரேஷ்டராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது ஒரு பெருமை. பிஞ்சிலே பழுத்தாளை ஆண்டாளை என்கிறபடி பேதை பிராயத்திலேயே திருப்பாவை பாடி நோன்பு நோற்று அரங்கனின் திருவடியை சென்னடைந்து ஐக்கியமாயதால் மிகவும் சிறப்பு. இப்படிப்பட்ட ஆண்டாளின் வேதசாரமாம் திருப்பாவையை கேட்டு அதன் பொருளை அடியேன் சிறிய அறிவுக்கு எட்டிய உரையும் ஆங்காங்கே பூர்வாச்சாரியர்களோட விசேஷ அம்சத்தையும் பூர்வாச்சாரிய விசேஷ வியாக்கியானத்தையும் தொட்டு கொண்டு போய்
முடிக்க இறைவன் அருளோட்டும். எம்பெருமான் ஆசியருளி ஆச்சாரிய புருஷர்கள் அஸ்மத் ஆச்சாரியன் அனுகிரகிக்கட்டே என்று பிரார்த்தித்து கொண்டு நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமையுமையே என்றார் ஆழ்வார். அதுபோல நாக்கை உபயோகித்து ஆண்டாளின் பெருமையை கூறி நவித்து அந்தமில் பேரின்மத்தை யான் பெற இந்த பாக்கியத்தை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த முகப்புத்தகத்தின் இசைக்குழுமத்திற்கும் ஃபேஸ்புக் மியூசிக் குரூப் இன் தலைவர் வெங்கடேஷ் ராமசுவாமி சுவாமிக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆண்டாளின் முதல் பாசுரத்தை இனி பார்க்கலாம்.